நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல கணிதத்துல 12வது பாடலகான நேர்கோட்டு தளவுருக்கள் பற்றி படிக்க இருக்கிறோம். கோட்டு தளவுருக்கள் தொடர்பாக முதலாவது தளவுருக்கள் அப்படி என்றா என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுவோம். பிறகு நேர்கோட்டு தளவுருக்கள் என்றால் என்ன, பிறகு இந்த நேர்கோட்டு தளவுருக்களை பற்றி நாங்கள் படிக்கலாம். அந்த வகையில முதலாவதாக தளம் அப்படி என்றால் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில நாங்கள் புத்தகம், கரும்பலகை, இந்த மேசை ஆகிய பொருட்கள்ல இந்த மேற்பரப்பைத்தான் நாங்கள் தளம் அப்படி என்று சொல்றோம். புத்தகம், மேசை, கரும்பலகை இதெல்லாம் பார்த்தனீங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒரு தளம். அப்ப இந்த தளத்தை வச்சு கொண்டுதான் நாங்கள் தளவுருக்களை பற்றி படிக்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நேர்கோட்டு துண்டம் என்றா என்ன. நேர்கோட்டு துண்டம் என்றா அப்படி நேரா இருக்கும். தளவுருக்களை பற்றி படிக்கும் போது நேர்கோட்டு துண்டம் தெரிஞ்சிருக்க வேணும், தளம் என்றா என்னன்னு தெரிஞ்சிருக்க வேணும். இதை ரெண்டையும் வச்சு கொண்டுதான் நாங்கள் நேர்கோட்டு தளவுருக்களை பற்றி படிப்போம். நேர்கோட்டு துண்டம் அதாவது வளைந்த கோடுகளாக இல்லாமல் நேரான நாங்கள் வரைகோளை பயன்படுத்தி நேர்கோட்டு துண்டம் கொண்ட அமைக்க முடியும். அப்ப நேர்கோட்டு துண்டம் என்றால் என்னென்று எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். நேராக இருக்கக்கூடிய ஒரு நேர் கோட்டு துண்டம் தான் நேர்கோட்டு துண்டம். இனி இந்த அடுத்ததாக நேர்கோட்டு தளவுருக்களை பற்றி படிக்கிறதுக்கு முன்னதாக மூடிய தளவுருக்கள் அப்படி என்றா என்ன, திறந்த தளவுருக்கள் அப்படி என்றா என்னன்னு பார்ப்போம். மூடிய தளவுருக்கள் என்றா என்ன, ஒரு கோட்டு துண்டங்களாலான ஆனால் இந்த தளவுருக்கள் மூடப்பட்டிருக்க வேணும். பாருங்கோ, கோட்டு துண்டங்களாக இருக்குது. மூடிய தளவுருக்களை பற்றி படிக்கும்போது இந்த கோட்டு துண்டங்கள் எப்படியாக வேணும் என்றாலும் இருக்கலாம். பாருங்க, இதுல எங்களுக்கு ஒரு தளம், இந்த ரெண்டு உருவையும் அவதானிக்கும் போது இங்கே ஒரு தளத்தை நாங்கள் அவதானிக்க முடியும். இந்த தளவுருவை பாருங்க, தட்டையான மேற்பரப்பாக காணப்படக்கூடியதான் நாங்கள் தளம் என்று சொல்லுவோம். இங்கேயும் நாங்கள் தளத்தை அவதானிக்க முடியும். இந்த மூடிய தளவுருக்கள் அப்படி என்னும் போது கோட்டு துண்டங்களால் முற்றாக மூடப்பட்ட உருக்கள். தளவுருக்கள் மூடப்பட்டு இருந்தால் அவற்றை நாங்கள் மூடிய தளவுருக்கள் என்று சொல்லுவோம். தளவுருக்கள் மூடப்பட்டு இருந்தால் அவை மூடிய தளவுருக்கள் எனப்படுகின்றன. இப்ப மூடிய தளவுருக்கள் அப்படி என்றால் அடுத்தது திறந்த தளவுருக்கள். திறந்த தளவுருக்கள் என்று அப்படி இருக்க வேணும், மூடப்படாமல் இருக்கக்கூடிய தளவுருக்கள் திறந்த தளவுருக்கள். திறந்த தளவுருக்களை பார்ப்போம் நாங்கள். பாருங்க, இங்க ஒரு தட்டையான மேற்பரப்பு, ஒரு தளம் ஒன்று காணப்படுது. ஆனா இந்த தளவுருவானது மூடப்படவில்லை. மூடப்படாமல் இவ்வாறு திறந்திருக்கக்கூடிய தளவுருக்களை நாங்கள் என்ன சொல்லுவோம், திறந்த தளவுருக்கள் என்று சொல்லுவோம். திறந்த தளவுருக்கள். பாருங்கள், இந்த ரெண்டு தளவுருக்களையும் அவதானியுங்கோ. இந்த ரெண்டு தளவுருக்களும் முற்றாக மூடப்படவில்லை. ஆகவே இவ்வாறு முற்றாக மூடப்படாமல் இருக்கக்கூடிய திறந்தவாறு இருக்கக்கூடிய தளவுருக்களை நாங்கள் என்ன சொல்லுவோம், திறந்த தளவுருக்கள் என்று சொல்லுவோம். அப்ப தளவுருக்கள்லையும் 2 வகையான தளவுருக்களை நாங்கள் பார்க்க முடியும். ஒன்று மூடிய தளவுருக்கள், இன்னொன்று திறந்த தளவுருக்கள். மூடிய தளவுருக்கள் என்றால்
அங்க நாங்கள் ஒரு தளத்தை அவதானிக்கிற போதும், ஆனால் தளத்தை அவதானிக்க முடியும். அதே நேரம் அந்த தளவுருக்கள் மூடப்பட்டு காணப்படும். அவற்றை நாங்கள் மூடிய தளவுருக்கள் என்று சொல்லுவோம். திறந்த தளவுருக்கள் அப்படி என்றால் கூட்டு துண்டங்களினால் முற்றாக மூடப்படாத தளவுருக்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்? திறந்த தளவுருக்கள் என்று சொல்லுவோம். அப்ப கொஞ்சம் தளவுருக்களை தந்து அவை மூடிய தளவுருக்களை தெரிவு செய்க அப்படி என்றால், மூடப்பட்டிருந்தால் அவை மூடிய தளவுருக்கள் என்றும், மூடப்படாமல் முற்றாக மூடப்படாமல் இருக்கக்கூடிய தளவுருக்களை திறந்த தளவுருக்கள் என்றும் நாங்கள் அறிந்து கொண்டு அவற்றை தெரிவு செய்ய முடியும். அடுத்ததாக நீர்கூட்டு தளவுருக்கள். நீர்கூட்டு தளவுருக்கள் அப்படி என்றால் என்னென்று பார்த்தோம். நீர்கூட்டு தளவுருக்கள் அப்படி என்றால் என்ன? நீர்கூட்டு துண்டங்களை மட்டும் கொண்ட மூடிய தளவுருக்கள். நீர்கூட்டு தளவுருக்கள் இது நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். நீர்கூட்டு துண்டங்களை மட்டும் கொண்ட நீர்கூட்டு துண்டங்களை மட்டும் கொண்ட மூடிய தளவுருக்கள். நீர்கூட்டு துண்டங்களை மட்டும் கொண்ட மூடிய தளவுருக்களை தான் நாங்கள் நீர்கூட்டு தளவுருக்கள் என்கிறோம். அதுல 2 பிரதானமான விடயங்கள் இருக்க வேணும். நீர்கூட்டு தளவுருக்கள் என்றால் நீர்கூட்டு துண்டங்களால ஆக்கப்பட்டிருக்க வேணும். அதே நேரம் அவை மூடிய தளவுருக்களாக இருக்க வேணும். நீர்கூட்டு துண்டங்களால் ஆக்கப்பட்டிருக்க வேணும், மூடிய தளவுருக்களாக இருக்க வேணும். இவ்வாறு இருக்கக்கூடிய தளவுருக்களைத்தான் நாங்கள் நீர்கூட்டு தளவுருக்கள் என்கிறோம். அப்ப நீர்கூட்டு தளவுருக்களை நாங்கள் கூறுவோம். நீர்கூட்டு துண்டங்களை மட்டும் கொண்டிருக்க வேணும், ஆனால் மூடப்பட்டு இருக்க வேணும். பாருங்க, இந்த 2 உருக்களையும் பாருங்க. இவை முழுக்க நீர்கூட்டு துண்டங்களை கீறும் பொழுது நாங்கள் வரைகோலை பயன்படுத்தித்தான் கீறுவோம், சும்மா கையால கீற மாட்டோம். நீர்கூட்டு துண்டங்களை கொண்டிருக்க வேணும், மூடப்பட்ட தளவுருக்களாக இருக்க வேணும். இவ்வாறு இருக்கக்கூடிய தளவுருக்களை நாங்கள் நீர்கூட்டு தளவுருக்கள் என்று சொல்கிறோம். அதே நேரம் இங்க பாருங்க, இந்த தளவுருவை பாருங்க. இந்த தளவுருவானது நீர்கூட்டால அமைக்கப்பட்டிருக்கு, நீர்கூடுகளை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த தளவுருவானது முற்றாக மூடப்படவில்லை. ஆகவே நாங்கள் இதை நீர்கூட்டு தளவுரு என்று சொல்லுவோமா? இல்லை, இது ஒரு நீர்கூட்டு தளவுரு அல்ல. ஏனென்றால் இந்த தளவுருவானது நீர்கூட்டு துண்டங்களால் ஆக்கப்பட்டிருக்குது, ஆனால் முற்றாக மூடப்படவில்லை. இந்த தளவுருவுக்கு என்ன வேறு சொல்லுவோம்? நீர்கூட்டு தளவுரு அல்ல என்று சொல்லுவோம். அடுத்தது இன்னொரு தளவுருவை பார்ப்போம். இந்த தளவுருவை பாருங்க. இந்த தளவுருவுல இந்த 2 நீர்கோட்டு துண்டங்கள் காணப்படுது, 2 நீர்கோட்டு துண்டங்கள் காணப்படுது. ஆனால் மூன்றாவது இருக்கக்கூடிய இந்த பகுதியானது நீர்கோட்டு துண்டத்தால ஆக்கப்படவில்லை. ஒரு வளைவான கோடு இங்கே வந்திருக்குது. ஆகவே நாங்கள் இதையும் நீர்கோட்டு தளவுரு என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் இது மூடிய தளவுருவமாக இருந்தாலும்
மூன்று துண்டங்களும் இதுல இருக்கக்கூடிய மூன்று துண்டங்களும் நேர்கோடுகளால் ஆக்கப்படவில்லை. 2 நேர்கோட்டு துண்டங்கள் இருக்குது, ஒரு வளைந்த கோடு இருக்குது. ஆகவே நாங்கள் இதனை நேர்கோட்டு தளவுரு என்று சொல்ல மாட்டோம். இதுவும் நேர்கோட்டு தளவுரு அல்ல. நேர்கோட்டு துண்டங்களால் மட்டும் ஆக்கப்பட்ட மூடப்பட்ட தளவுருக்கள் தான் நேர்கோட்டு தளவுருக்கள் எனப்படுகின்றன. அடுத்ததாக நேர்கோட்டு தளவுருக்களின் உறுப்புகள். நீங்கள் கேள்வி வரும் பொழுது நேர்கோட்டு கொஞ்சம் உருக்களை தந்துட்டு இந்த தளவுருக்களில் நேர்கோட்டு தளவுருக்களை தெரிவு செய்ய சொன்னா நீங்கள் அந்த நேர்கோடுகளால ஆக்கப்பட்ட மூடப்பட்ட தளவுருக்களை மட்டும் நேர்கோட்டு தளவுருக்களாக தெரிவு செய்ய வேணும். அடுத்ததாக இந்த நேர்கோட்டு தளவுருக்களின் உறுப்புகள். நேர்கோட்டு தளவுருல இருக்கக்கூடிய உறுப்புகள். நாங்கள் ஒரு நேர்கோட்டு தளவுரு ஒன்று எடுத்துக்கொள்வோம். நேர்கோட்டு தளவுருக்கள்ல இருக்கக்கூடிய உறுப்புகள். இதுல ஒவ்வொரு கோட்டு துண்டத்தை நாங்கள் என்ன பெயர் சொல்லலாம் என்ற பார்ப்போம். இந்த நேர்கோட்டு தளவுருக்களில் ஒவ்வொரு கோட்டு துண்டமும் அதனுடைய பக்கம் எனப்படுகிறது. இந்த நேர்கோட்டு ஒரு நேர்கோட்டு தளவுருவு எடுத்திருக்கிறோம் பாருங்க. இந்த தளவுருவானது நேர்கோடுகளால உருவாகி இருக்குது, அதே நேரம் மூடப்பட்டும் இருக்குது. இது ஒரு நேர்கோட்டு தளவுருவாகும். இந்த நேர்கோட்டு தளவுருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோட்டு துண்டமும் 3 நேர்கோடுகள் இருக்குது. 1, 2, 3. இந்த ஒவ்வொரு நேர்கோட்டு துண்டத்தையும் நாங்கள் என்ன பெயர் சொல்றோம்? பக்கம். ஒரு நேர்கோட்டு தளவுருவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோட்டு துண்டத்தையும் நாங்கள் என்ன பெயர் சொல்றோம்? பக்கம். அப்ப இந்த தளவுருவுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்குது? 3 பக்கங்கள். 3 நேர்கோட்டு துண்டங்களால் ஆக்கப்பட்ட தளவுரு. ஆகவே இந்த தளவுருவுக்கு 3 பக்கங்கள் இருக்குது. அடுத்தது இந்த நேர்கோட்டு தளவுருக்களில் 2 பக்கங்கள் சந்திப்பதால் உருவின் உள்ளே உருவாகும் கோணம் தளவுருவின் கோணம் எனப்படுகிறது. அதாவது நாங்கள் கோணம் படிச்சிருக்கிறோம். கோணம் அப்படி என்றால் 2 நேர்கோட்டு துண்டங்கள் சந்திக்கும் பொழுது அங்க கோணம் உருவாகும். அப்ப அதே போல இங்கேயும் 2 நேர்கோட்டு துண்டங்கள் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துல கோணம் உருவாகும். இந்த கோணத்துக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்றோம்? தளவுருவின் கோணம். அதாவது இந்த தளவுருவினுடைய கோணம். தளவுருவின் கோணம். தளவுருவின் கோணம். நாங்கள் இருக்கிற இந்த தளவுருவுக்கு 3 பக்கங்கள் இருக்குது. தளவுருவின் கோணம். இந்த தளவுருவுக்கு எத்தனை கோணங்கள் இருக்குது? இந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கும் பொழுது இங்க ஒரு கோணம் உருவாகும். இந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கும் பொழுது இதுல ஒரு கோணம் உருவாகும். இந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கும் பொழுது இங்க ஒரு கோணம் உருவாகும். ஆகவே இந்த தளவுருவுக்குள்ள 3 கோணங்களும் 3 பக்கங்களும் காணப்படுகிறது. அப்ப இந்த நாங்கள் கீறி இருக்கிற இந்த தளவுருவின் உறுப்புகள் என்னென்ன எல்லாமே இருக்கு? இந்த தளவுருவில பக்கங்கள் இருக்குது, கோணங்கள் இருக்குது. பக்கம்ண்டா என்ன? இந்த தளவுரு அமைக்கப்பட காரணமா இருக்கிற ஒவ்வொரு நீர்கோட்டு துண்டத்தையும் நாங்கள் பக்கம் என்று சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு கோணத்தையும் இந்த தளவுருவினுடைய கோணம் என்று சொல்லுவோம். அடுத்ததாக இனி முக்கோணிகள் நாட்பக்கள். முக்கோணி அப்படி என்றா என்ன, நாட்பக்கள் என்றா என்னன்னு பார்ப்போம். நேர்கோட்டு தளவுருக்களையே முக்கோணிகள் நாட்பக்கல்கள்.
முதலாவதாக முக்கோணி. முக்கோணி என்றால் என்ன? மூன்று பக்கங்களை கொண்ட நேர்கோட்டு தளவுரு. மூன்று பக்கங்களை கொண்ட முக்கோணி. இதை நீங்கள் எழுதுங்கோ. மூன்று பக்கங்களை கொண்ட நேர்கோட்டு தளவுரு தளவுரு முக்கோணி ஆகும். நேர்கோட்டு தளவுருக்கள்ல நாங்கள் விசேடமாக முக்கோணி சொல்றோம். முக்கோணி என்ற அப்படி இருக்க வேணும். மூன்று பக்கங்களை கொண்ட நேர்கோட்டு தளவுரு. ஒரு நேர்கோட்டு தளவுருவானது மூன்று பக்கங்களை கொண்டிருந்தால் அந்த தளவுருக்கு என்ன பெயர்? முக்கோணி. ஒரு நேர்கோட்டு தளவுரு மூன்று பக்கங்களை கொண்டிருந்தால் அந்த தளவுருக்கு என்ன பெயர்? முக்கோணி. அப்ப முக்கோணிக்கு முக்கோணியினுடைய உறுப்புகள் அப்படி என்ன நாங்கள் என்ன சொல்லுவோம்? முக்கோணிக்கு மூன்று பக்கங்கள் இருக்குது, மூன்று கோணங்கள் இருக்குது. உறுப்புகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு முக்கோணிக்கு மூன்று பக்கங்களும் மூன்று கோணங்களும் இருக்கிறது. நாங்கள் என்ன பார்த்த நாங்கள் மூன்று பக்கங்கள் மூன்று நேர்கோட்டு துண்டங்களால் ஆக்கப்பட்டிருக்குது. ஆகவே ஒவ்வொரு நேர்கோட்டு துண்டத்தையும் பக்கம் என்று சொல்லுவோம். நம்ம முக்கோணிக்கு மூன்று பக்கங்கள் இருக்குது, அதே போல மூன்று கோணங்கள் இருக்குது. அடுத்ததாக நாட்பற்கள் அப்படி என்றால் என்ன? நாட்பற்கள் அடுத்ததாக நாட்பற்கள் என்றால் என்னென்னு பார்ப்போம். மூன்று பக்கங்களை கொண்ட நேர்கோட்டு தளவுருவ முக்கோணி என்று சொல்றோம். அதே போல ஒரு நேர்கோட்டு தளவுருவானது நான்கு பக்கங்களை கொண்டிருந்தால் அந்த நேர்கோட்டு தளவுருவுக்கு என்ன பெயர்? நாட்பற்கள். ஒரு நேர்கோட்டு தளவுருவானது நான்கு பக்கங்களை கொண்டிருந்தால் அதுக்கு பெயர் நாட்பற்கள். ஒரு நாட்பற்களுக்கு நாட்பற்களினுடைய உறுப்புகள் என்று சொல்லும் போது எத்தனை பக்கங்கள் இருக்கும்? ஒரு நாட்பற்களுக்கு நான்கு பக்கங்களும் நான்கு கோணங்களும் இருக்கும். ஒரு நாட்பற்களுக்கு நான்கு நேர்கோட்டு துண்டங்களால ஆக்கப்பட்டிருப்பதால நான்கு பக்கங்கள் இருக்குது. கோணங்களை நீங்கள் அவதானிக்கும் பொழுது ஒரு நாட்பற்கள் 1 2 3 4 4 கோணங்கள் இருக்குது. அடுத்ததாக இனி நாட்பற்களின் வகைகளும் அவற்றின் பண்புகளும். நேர்கோட்டு தளவுருக்கள்ல நாங்கள் விசேடமாக முக்கோணியையும் நாட்பற்களையும் பற்றி சொல்லுறோம். ஒரு நேர்கோட்டு தளவுரு வேண்டா என்ன? நேர்கோட்டு துண்டங்களால ஆக்கப்பட்ட மூடப்பட்ட தளவுரு நேர்கோட்டு தளவுரு எனப்படுகிறது. மூன்று பக்கங்களை கொண்டிருந்தால் அந்த நேர்கோட்டு தளவுருவை நாங்கள் முக்கோணி என்கிறோம். நான்கு பக்கங்களை கொண்டிருந்தால் அந்த நேர்கோட்டு தளவுருக்கு நாட்பற்கள் என்று சொல்லுறோம். இனி நாட்பற்களின் வகைகளும் பண்புகளும். இந்த நாட்பற்கள் முக்கோணியில ஒரு மூன்று பக்கங்கள் இருந்தால் முக்கோணி என்று சொல்ற மாதிரி இந்த நாட்பற்கள்ல என்னென்ன வகையான நாட்பற்கள்கள் இருக்குது, அவற்றின் பண்புகள், நாட்பற்களினுடைய வகைகளையும் அவற்றின் பண்புகளையும் பற்றி நம்ம இப்ப படிக்க போறோம். நாட்பற்களின் வகைகள்.
நாட்பக்களினுடைய வகைகளை பற்றி பார்க்கும் பொழுது 4 பக்கங்களை கொண்டிருக்கிற தளவுரு, நேர்கோட்டு தளவுரு நாட்பக்கள். முதலாவதாக நாங்கள் சரிவகம். சரிவகம் அப்படி என்ன? சரிவகமும் ஒரு வகையான நாட்பக்கள், 4 பக்கங்களை கொண்ட நீர்கோட்டு தளவுரு. இந்த சரிவகத்தினுடைய நாட்பக்களின் வகைகளும் பண்புகளும் என்னென்ன வகையான நாட்பக்கல்கள் இருக்குது, அந்த நாட்பக்கள் என்ன மாதிரியான பண்புகளை கொண்டிருக்கும், சரிவகம் என்றா எப்படி இருக்கும் என்று பார்க்க போறோம். இது நீங்கள் உங்களுடைய அந்த சதுர கோட்டு தாள்களால் உருவாக்கப்பட்ட கொப்பியில வரைகிறது இலகுவானதாக இருக்கும். சரிவகம் அப்படி என்னும் போது எப்படி இருக்குமெண்டா அந்த நாட்பக்கள் எப்படி இருக்கும், அதாவது 4 பக்கங்கள், 4 நீர்கோட்டு துண்டங்களை கொண்டிருக்கும், 4 பக்கங்களால உருவாக்கப்பட்டிருக்கும். அதே நேரம் சரிவகம் இதனுடைய பண்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? எதிர்பக்க சோடிகளுள் ஒரு சோடி மட்டும் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்திருக்கும். அப்ப எதிர்பக்கம் என்றா உங்களுக்கு 4 பக்கங்கள் இருக்குது. நாட்பக்களுக்கு இந்த பக்கத்துக்கு எதிரான பக்கம் இது. இது ரெண்டா உங்களுக்கு தெரியும், முன்னுக்கு இருக்கிற பக்கம். நாங்கள் பெயரிடுவோம் ஏபி சிடி என்று பெயரிடுவோம் 4 பக்கங்களுக்கும். இந்த பக்கம் ஏபி, இந்த பக்கம் பிசி, இந்த பக்கம் சிடி, இந்த பக்கம் ஏடி. இப்ப எதிர்பக்கம் என்றா என்ன? இந்த பக்கம் ஏபிக்கு எதிராக இருக்கிற பக்கம், ஏபிக்கு முன்னுக்கு எதிராக எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறார். ஏபிக்கு எதிராக இருக்கிற பக்கம் என்ன? டிசி. சரிவகத்துல எப்படி இருக்க வேண்டும்? எதிர்பக்க சோடிகளுள் ஒரு சோடி, ஒரு நாட்பக்களுக்கு 2 சோடி எதிர்பக்கங்கள் இருக்கும். இது ஒரு சோடி, இது 2 மற்ற சோடி. அப்ப ஒரு சோடி எதிர்பக்கம் மட்டும் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்திருக்கும். அப்ப இந்த 2 எதிர்பக்கங்களுக்கும், அதாவது ஒரு சோடி எதிர்பக்கங்களுக்கு இடையில உள்ள தூரம் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். ஒரு சோடி எதிர்பக்கங்கள் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்திருக்கும் என்றா சரிவகத்தினுடைய ஏதாவது ஒரு சோடி எதிர்பக்கங்கள், ஒரு சோடி எதிர்பக்கங்களுக்கு இடையில உள்ள தூரம் மாறாததாக இருக்கும். இடையில உள்ள தூரம் சமனாக இருக்கும். ஒரு சோடி எதிர்பக்கங்களுக்கு இடையில உள்ள தூரம் மாறாததாக சமனாக இருக்கும். இப்படி இருக்கிற நாட்பக்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்? சரிவகம் உண்டு. 2 சோடி எதிர்பக்கங்கள் இருக்கும். அதில ஒரு சோடி எதிர்பக்கம் மட்டும் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்திருக்கும். ஒரு சோடி எதிர்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம் மாறாததாக இருக்கும். இப்படி இருந்தால் அது சரிவகம். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். சரிவகத்தை பற்றி எழுதும் போது என்ன எழுதலாம்? ஒரு சோடி எதிர்பக்கம், ஒரு சோடி எதிர்பக்கம் மாறா இடைத்தூரத்தில் அமைந்திருக்கும். ஒரு சோடி எதிர்பக்கம் மட்டும் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்திருக்கும். அடுத்ததாக 2வதாக நாங்கள் பார்க்கிற நாட்பக்களுக்கு பெயர் இணைகரம். இணைகரம் அப்படி என்றால் என்ன? இதுவும் ஒரு நாட்பக்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நாட்பக்கல்களை சொல்ல சொன்னா நாங்கள் சொல்லலாம். சரிவகம், இணைகரம், இன்னும் 3 பற்றி படிப்போம். அவை ஒவ்வொன்றினுடைய பெயர்களையும் சொல்லலாம். இணைகரம், இணைகரம் என்றா எப்படி இருக்கும்? அப்படி என்றால் இணைகரத்தை நாங்கள் அடையாளம் காண்றதுக்கு லேசாக செவ்வகத்தை சரிச்சு விட்ட மாதிரி இருக்கும்.
நீங்கள் அந்த உங்களுடைய கொப்பியில சதுர கோட்டு தாளில் வரையும் போது அந்த கட்டங்களை எண்ணி எண்ணி வரைய வேணும். கட்டங்களை வரையும் போது எப்படி வரைவீங்க? இந்த தூரம் சமனாக இருக்கிற மாதிரி கட்டங்களை வரைவீங்க. இணைகரம் பாருங்க, இணைகரம் அண்டா என்ன? ஒவ்வொரு சோடி எதிர்ப்பக்கங்களும் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்திருக்கும். நாங்கள் பெயர் வைப்போம். ஏபி சிடி என்ற ஒரு இணைகரம் எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு சோடி எதிர்ப்பக்கங்களும், எத்தனை சோடி எதிர்ப்பக்கங்கள் இருக்கும்? ஒரு நாட்பக்களுக்கு 2 சோடி. ஒவ்வொரு சோடி என்றா இந்த சோடியும் இந்த சோடி, ஏபி என்ற சோடியும் ஏபி என்ற சோடியும் டிசி என்ற சோடியும், இந்த 2 சோடி எதிர்ப்பக்கங்களுக்கு இடையில உள்ள தூரம் எப்படி இருக்க வேணும்? மாறாததாக இருக்க வேணும். இப்ப கட்டங்களை எண்ணும் பொழுது நீங்கள் இங்க 1 2 3 4 5 6 7 கட்டம், 1 2 3 4 5 6 7 இங்க 7 எடுக்கிறீங்கன்னா இங்கேயும் 7 கட்டங்களை எடுக்க வேணும். அதாவது இந்த எதிர்ப்பக்கங்களுக்கு இடையில உள்ள தூரம் மாறாததாக இருக்க வேணும். நீங்கள் உங்களுடைய கொப்பியில அந்த கட்டங்களை எண்ணித்தான் கேறுவீங்க. இப்ப பாருங்க, ஏபிக்கும் டிசிக்கும் இடையில எத்தனை கட்டங்கள் வந்துருக்குன்னா 1 2 3 4 5 6 7. இந்த எல்லா இடத்திலையும் இந்த எதிர்ப்பக்கங்களுக்கு இடையில உள்ள தூரம் மாறாததாக இருக்கும். கட்டங்களை எண்ணித்தான் கேறுவோம். அடுத்தது இந்த இணைகரத்தை பற்றி சொல்லும் பொழுது எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமனானவை ஆகும். ஏபியும் டிசியும் நீளத்துல சமனானவை, ஏடியும் பிசியும் நீளத்துல சமனானவை. இணைகரத்தை பற்றி எழுதும் போது என்ன எழுதுவீங்க? இதுல ஒரு சோடி எதிர்ப்பக்கம் மட்டும்தான், ஒரு சோடி எதிர்ப்பக்கத்துக்கு இடையில உள்ள தூரம் மாறாதது. ஆனால் இணைகரத்துக்கு ஒவ்வொரு சோடி எதிர்ப்பக்கத்துக்கும் இடையில உள்ள தூரம் மாறாதது. ஒவ்வொரு சோடி எதிர்ப்பக்கங்களும் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்துள்ளன. ஒரு சோடி எதிர்ப்பக்கங்களும் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்துள்ளன. அடுத்தது எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமனானவை. எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமன். எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமன். எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமனானவை. எதிர்ப்பக்கங்கள் என்று சொல்லும் போது ஏபியும் டிசியும், ஏபி என்ற பக்கமும் டிசி என்ற பக்கமும் சமனாக இருக்கும். அதே போல ஏடியும் பிசியும், ஏடி என்ற பக்கமும் பிசி என்ற பக்கமும் சமனானவையாக இருக்கும். எதிர்ப்பக்கங்கள் நீளத்துல சமனானவையாக இருக்கும். இந்த பண்புகளை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இந்த தளவுருக்களை நீங்கள் சும்மா சாதாரண கோப்பியில கீறுறதை விட
இந்த சதுர கோட்டு தாள்களால் நாங்கள் வச்சிருக்கிற நீங்கள் பயன்படுத்துகிற அந்த கணித கோப்பியில தான் வரைய முடியும். அப்பதான் இந்த பண்புகளை வச்சுக்கொண்டு நாங்கள் அவற்றை கீற முடியும். மூன்றாவதாக சாய் சதுரம். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிற நெட்வொர்க்கள் சாய் சதுரம். சாய் சதுரம் என்று அப்படி இருக்க வேணும். ஒவ்வொரு சோடி எதிர்பக்கங்களும் மாறாத இடைத்தூரத்துல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சோடி எதிர்பக்கங்களும் ஒவ்வொரு சோடி எதிர்பக்கங்களும் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்திருக்கும். ஆனால் இங்க எப்படி இருக்கும்னா எல்லா பக்கங்களும் நீளத்துல சமனானவையாக இருக்கும். 4 பக்கங்களும் நீளத்துல சமன். எதிர்பக்கங்கள் பிக்யூவுக்கும் RSக்கும் இடையில உள்ள தூரம் மாறாதது. PS-க்கும் QR-க்கும் இடையில உள்ள தூரம் மாறாதது. இப்ப இந்த சாய் சதுரத்துக்கும் இணைகரத்துக்கும் என்ன வேறுபாடு? இந்த எதிர்பக்கங்களுக்கு இடையில உள்ள தூரம் ரெண்டுலையும் மாறாதது. அது இவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள ஒற்றுமை. எதிர்பக்கங்களுக்கு இடையில உள்ள தூரம் மாறாதது. ஆனால் இணைகரத்துக்கு எதிர்பக்கங்கள் மட்டும்தான் நீளத்துல சமனானவையாக இருக்கும். சாய் சதுரத்துக்கு எல்லா பக்கங்களும் சமனான நீளம் கொண்டவை. 4 பக்கங்களும் நீளத்துல சமன். முதலாவது பண்பு இதை எழுத வேணும். ஒவ்வொரு சோடி எதிர்பக்கங்களும் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்துள்ளன. ஒவ்வொரு சோடி எதிர்பக்கங்களும் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்துள்ளன. இரண்டாவது பண்பு சாய் சதுரத்துக்கு எல்லா பக்கங்களும் நீளத்தில் சமன் அல்லது எல்லா பக்கங்களும் சமனான நீளம் உடையவை. எல்லா பக்கங்களும் சமனான நீளம் கொண்டவை. நான்கு பக்கங்களும் நீளத்துல சமனானவை. அடுத்ததாக நான்காவதாக நாங்கள் படிக்கிற நட்பக்கள் செவ்வகம். செவ்வகம் செவ்வகம் என்றால் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். செவ்வகம் எதிர் பக்கங்கள் நீளத்துல சமன். செவ்வகம் செவ்வகத்தினுடைய நாங்கள் இப்ப படிச்சு கொண்டிருக்கிற பாடம் நீர்கோட்டு தளவுருக்கள். நீர்கோட்டு தளவுருக்களையும் நாங்கள் 4 பக்கங்களை கொண்ட நீர்கோட்டு தளவுருக்களான இந்த நாட்பக்கல்களை பற்றி படிச்சு கொண்டிருக்கிறோம். நாட்பக்களின் வகைகள்ல 4ஆவதாக நாங்கள் பார்க்கிறது செவ்வகம். இந்த செவ்வகத்துக்கும் இந்த முதலாவது இருக்கிற பண்பு பொருந்தும். ஒவ்வொரு சோடி எதிர்பக்கங்களும் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்துள்ளன. அதாவது இந்த தூரமும் இந்த 2 ABCD ஏபிக்கும் சிடிக்கும் இடையில உள்ள தூரம் எப்படி இருக்க வேண்டும்? மாறாத தூரம். ஏபிக்கும் டிசிக்கும் இடையில உள்ள தூரம் மாறாதது. எங்க எடுத்து பார்த்த நீங்கன்றாலும் மாறாததாக இருக்கும். அதே போல ஏடிக்கும் பிசிக்கும் இடையில உள்ள தூரம் மாறாதது. இந்த கட்டங்களின் எண்ணிக்கை முடிவு வர சமனாக இருக்கும். பாருங்க,
ஏபிக்கும் டிசிக்கும் இடையில இங்கேயும் 1 2 3 4 5 6 கட்டங்கள் தான். இங்கேயும் 1 2 3 3 4 5 6 கட்டங்கள் தான். தூரம் மாறாதது. அதே போல இங்கே பாருங்க, ஏபிக்கும் டிசி, அதாவது ஏடிக்கும் பிசிக்கும் உள்ள தூரம், இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் இடையில உள்ள தூரம் கட்டங்களை எண்ணும் போது 1 2 3 4 5 6 7 8. இங்கே 1 2 3 4 5 6 7 8. இங்கேயும் 8 கட்டங்கள், இங்கேயும் 8 கட்டங்கள். ஆகவே இந்த தூரங்கள் மாறாதது. அப்ப ஒவ்வொரு சோடி, முதலாவது பண்பு இதுதான், எதிர்பக்கங்கள் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்திருக்கும். ஒவ்வொரு சோடி எதிர்பக்கங்களும் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்துள்ளன. அடுத்ததாக செவ்வகம் எண்ணும் போது எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பண்பு, செவ்வகத்தினுடைய எதிர்பக்கங்கள் சமனான நீளம் கொண்டவை. எதிர்பக்கங்கள் நீளத்தில் சமனானவை. எதிர்பக்கங்கள் நீளத்தில் சமனானவை. மூன்றாவதாக இந்த கோணங்களை பற்றின ஒரு பண்பை நாங்கள் கூற முடியும். செவ்வகத்தினுடைய 4 கோணங்களும் செங்கோணமானவை. ஆகவே எல்லா தெரியுமங்களுக்கு செவ்வகம், சதுரம் ஆகியவற்றுக்கு 4 கோணங்களும் செங்கோணமாக இருக்கும். எல்லா கோணங்களும் செங்கோணமானவை. எல்லா கோணங்களும் செங்கோணமானவை. அடுத்ததாக 5ஆவதாக நாங்கள் படிக்கிற நாட்கள் சதுரம். சதுரம், சதுரம், செவ்வகம் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சதுரம், சதுரம் என்னும் போது 4 பக்கங்களும் நீளத்துல சமனானவை. இப்ப முதலாவது பண்பு நீங்கள் எழுதலாம். எல்லா பக்கங்களும் சமனானவை. முதலாவது இந்த பண்பு கண்டிப்பா வரும். ஒவ்வொரு சோடி எதிர்பக்கங்களும் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்துள்ளன. PQ RS ஒரு சதுரத்தை எடுக்கும் போது எதிர்பக்கங்களுக்கு இடையில உள்ள தூரம் எப்படி இருக்கும்? கட்டங்களை எண்ணித்தான் நாங்கள் கீறுவோம். ஒவ்வொரு சோடி எதிர்பக்கங்களுக்கும் இடையில உள்ள தூரம் மாறாதது. ஆகவே முதலாவது பண்பு இந்த பண்பு எழுதி கொள்ளும்போ, ஒவ்வொரு சோடி எதிர்பக்கங்களும் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்துள்ளன. முதலாவது பண்பு இந்த செவ்வகத்துக்கு வர பண்பு எழுதி கொண்டு, இரண்டாவதாக சதுரத்தினுடைய எல்லா பக்கங்களும் நீளத்தில் சமனானவை. எல்லா பக்கங்களும் நீளத்தில் சமன். செவ்வகத்துக்கு இருக்கிற மாதிரியே மூன்றாவது பண்பும் நாங்கள் எழுதலாம். எல்லா கோணங்களும் செங்கோணமானவை. எல்லா கோணங்களும் செங்கோணமானவை. சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் ஒரே ஒரு வேறுபாடு மட்டும்தான் இருக்குது. முதலாவது இருக்கிற பண்பு ரெண்டுக்குமே சமனானது.
ஒவ்வொரு சோடி எதிர்ப்பக்கங்களும் மாறாத இடைத்தூரத்தில் அமைந்துள்ளன. அந்த பண்பு ட்ரெண்டுக்கும் இருக்கும். அடுத்ததாக எல்லா கோணங்களும் செங்கோணமானவை. இங்கேயும் எல்லா கோணங்களும் 4 கோணங்கள் இருக்கும், 4 செங்கோணமானவை. அடுத்ததாக ஒரே ஒரு வேறுபாடு மட்டும், இங்க எல்லா பக்கங்களும் சமன். நீளத்துல பார்க்கும்போது 4 பக்கங்களும் நீளத்துல சமனானவை. செவ்வகத்துல எதிர்ப்பக்கங்கள் மட்டும் சமனான நீளத்தை கொண்டவை. எதிர்ப்பக்கங்கள் நீளத்துல சமனானவையாக இருக்கும். இங்க 4 பக்கங்களும் நீளத்துல சமனானவையாக இருக்கும். இந்த ஒரு வேறுபாடு மட்டும்தான் ரெண்டுக்கும் இருக்கும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு 12வது பாட அழகான நீர்கோட்டு தளவுருக்கள் இந்த பாடத்தை பற்றி படித்த நாங்கள். நீர்கோட்டு தளவுருக்கள் என்னும் போது நீர்கோடுகளால ஆக்கப்பட்ட மூடிய தளவுருக்களை நாங்கள் நீர்கோட்டு தளவுருக்கள் என்று சொல்லுவோம். இந்த நீர்கோட்டு தளவுருக்கள்லேயே 3 நீர்கோட்டு துண்டங்களால ஆக்கப்பட்ட தளவுருவை நாங்கள் முக்கோணி என்கிறோம். 4 நீர்கோட்டு துண்டங்களால ஆக்கப்பட்ட தளவுருவை நாற்பற்கள் என்கிறோம். அடுத்ததாக இந்த நாற்பற்கள்ல 5 வகையான நாற்பற்கள்களை பற்றி படிச்ச நாங்கள். சரிவகம், இணைகரம், சாய் சதுரம், செவ்வகம், சதுரம் 5 வகையான நாற்பற்கள்களை பற்றியும் அவற்றினுடைய பண்புகளை பற்றியும் படிச்ச நாங்கள். இதோட நாங்கள் இந்தியா வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.